இல்ல தமிழ்நாடு அதிகாரிகள் வந்து தமிழ்நாடு அரசு இவ்வளவு இத்தனை பேரை நீக்கு, இந்த தொகுதியில இந்த இடத்துல இருக்கிற வாக்காளர்கள் நீக்குன்னு சொல்லி அந்த தேர்தல் வேலை பார்க்கிற தமிழ்நாடு அரசு அதிகாரத்தை சொன்னா அவன் செய்யணும். செய்யலைன்னா அவன் மீது நடவடிக்கை எடுப்பதற்கே தேர்தல் ஆணையத்துக்கு அதிகாரம் இருக்கு. இல்ல அப்படி எடு அப்படி, அதாவது சம்பந்தமே இல்லாத ஒருத்தர் வாக்கு எடுன்னு சொல்லும் போது அவங்க அவர்னஸா இருக்க மாட்டாங்களா? இது ஏன் தேவையில்லாம எடுக்க சொல்றீங்க? இது எல்லா ப்ரொசீஜரும் ஃபாலோ பண்ணி தான் அந்த வாக்காளர் வந்து இந்த இடத்து அட்டையில இருக்கிறாரு, இவரை ஏன் எடுக்க சொல்றீங்கன்னு சார். அவர் அரசு ஊழியர் சார். தமிழ்நாடு அரசு ஊழியர் தான். தமிழ்நாடு அவர் மாத சம்பளத்தை நம்பி வாழ்க்கை நடத்துகிற ஒரு சராசரி குடிமகனை போல. தமிழ்நாடு அரசு இருந்து வாங்கக்கூடிய சம்பளம் தானே அது. தமிழ்நாடு அரசு கொடுக்கலையே. அல்ல, அவர் ஆணையம் கொடுக்கலையே. அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரத்தை மனுக்கு தானாவே கொடுத்திருந்தார் தேர்தல் ஆணையத்துக்கு. சார் தமிழ்நாடு அரசு தானே நடவடிக்கை எடுக்க இருந்தா கூட தமிழ்நாடு அரசு தானே எடுக்கணும். நீங்க வந்து தேர்தல் நடைமுறைன்னு வந்துட்டா, தேர்தல் நடைமுறைன்னு வந்துட்டா அதுக்கு முந்தியதானே அந்த 40 நாட்கள் கிட்டத்தட்ட அவங்க கையில தான் அதிகாரம். அது சார் நீங்க சொல்றது வந்து தேர்தல் தேதி அறிவிக்க, தேர்தல் தேதி அறிவிச்சதுல இருந்து தேர்தல் முடிகிற வரைக்கும். அதனாலதான் திமுக கோட் ஆஃப் கண்டக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆகும்போது இதுலதான் திமுக விழிப்போடு இருக்க வேண்டும் என்று திமுக தலைமையும் அதை உணர்ந்திருக்கிறது. அதனாலதான் இந்த ஆபத்தை வராமல் தடுப்பதற்கு பாக முகவர்கள் சரியாக அடையாளம் காணப்பட்டு களத்தில் நிறுத்தி அவர்களுக்கு பயிற்சி கொடுத்து இன்றைக்கு அவர்களோடு தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை அவர்களை ஆற்றுப்படுத்துகிற வேலை செய்து கொண்டிருக்கிறது. அப்படி தகுடு தத்தமோ தப்புத்தாளமோ தேர்தல் ஆணையம் செய்யுமானால் பீகாரை போல அல்ல, தமிழகம் திருப்பி அடிப்பதற்கு தயாராகும் என்பதை நாங்கள் டெல்லிக்கு எச்சரிக்கையாக சொல்ல விரும்புகிறோம்.